வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். இரவிலும் பகலிலும் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உலாவரும் காட்டு யானைகள், வாகன ஓட்டிகள் அச்சத்தில், கண்காணிப்பில் வனத்துறை தீவிரம். கோவை நீலகிரி மாவட்டத்தை இணைக்கும் முக்கிய பாதையாக விளங்கும் குன்னூர் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் சமீப காலமாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் மட்டுமல்லாமல் பகல் நேரங்களிலும் காட்டு யானைகள் சாலையை தவழ்ந்து செல்லும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. இந்த பிரச்சனை மீண்டும் முக்கிய கவனத்தை பெற்றுள்ளது. இப்பாதையில் பயணம் செய்யும் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் காட்டு யானைகளின் திடீர் தோன்றலால் பயமடைந்து நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். வாகனங்களை தள்ளும் அல்லது சேதப்படுத்தும் சம்பவங்களும் ஏற்படுமோ என்ற அச்சமான வாகன ஓட்டிகளிடம் பீதியை ஏற்படுத்தி வருகிறது. மேட்டுப்பாளையம் சாலை காடுகளால் சூழப்பட்ட பகுதியில் அமைந்திருப்பதால் காட்டுயிரிகளின் இயல்பான குடியிருப்பு பாதிக்கப்படுவதால் சாலையில் வருகை அதிகரித்து வருகிறது. காட்டு யானைகள் உணவு தேடலும் குடிநீருக்கான தேடலும் காரணமாக சாலை பக்கத்திற்குள் வருவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வனத்துறையின் சார்பாக சாலை பணிகள் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக இரவு 6 மணி முதல் காலை 6 மணி வரை இந்த சாலையில் அவசர தேவையின்றி பயணம் செய்ய வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நவீன கண்காணிப்பு கேமராக்கள், இரவு நேரம் வாகனங்களுக்கான வழிகாட்டிகள் மற்றும் வனத்துறையின் ரோந்து வாகன சேவையை அதிகரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். காட்டுயிர்களின் இயற்கை வாழ்விடங்களை பாதுகாப்பது என்பது மனிதனின் பொறுப்பாகும். அதே சமயம் மக்கள் பாதுகாப்பும் புறக்கணிக்க முடியாத ஒன்று. எனவே வனத்துறை மற்றும் பொது நிர்வாகம் இணைந்து இந்த பிரச்சனையை நிரந்தரமாக கட்டுப்படுத்த வழிகள் திட்டமிட வேண்டியது அவசியம் ஏற்பட்டுள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.